ஒரு பெரிய எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 24 ஹவர்ஸ் அப்பா அந்த டென்ஷன் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? சரி, அந்த பதற்றத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த கடைசி 24 மணி நேரத்தை எப்படி நமக்கு சாதகமா சூப்பரா பயன்படுத்திக்கிறதுன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு ஒரு பெரிய டெஸ்ட் இருக்குன்னு நினைச்சாலே மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்கும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப நார்மல். எனக்கும் அந்த ஃபீலிங் நல்லாவே புரியுது. ஆனா கவலையே படாதீங்க, நம்ம ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு சூப்பரான வழிய கண்டுபிடிக்கலாம். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த பதற்றத்தையே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்த போறோம். அத ஒரு நம்பிக்கையா மாத்தி எக்ஸாம சூப்பரா எழுத போறோம். அதுக்கான ஒரு தெளிவான கேம் பிளான் தான் இது. சரி, நம்மளோட பிளான்ல முதல் கட்டத்துக்குள்ள போலாமா? எக்ஸாமுக்கு முந்தின நாள் சாயங்காலம் அப்புறம் ராத்திரி இந்த நேரத்துல நாம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். கடைசி நேரத்துல பதற்றமா புதுசா படிக்கிறதுக்கும் புத்திசாலித்தனமா திருப்புதல் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, புதுசா எந்த டாபிக்கையும் தொடவே தொடாதீங்க. அதுக்கு பதிலா ஏற்கனவே படிச்ச முக்கியமான ஃபார்முலா, நீங்க எடுத்த ஷார்ட் நோட்ஸ் இதையெல்லாம் ஒரு தடவை புரட்டி பார்த்தா போதும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அது உங்க டென்ஷனை அதிகமாக்குறத தவிர வேற எதையும் செய்யாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, கடைசி நேரத்துல புதுசா எதையாவது கத்துக்க முயற்சி பண்ணும்போது ஒருவேளை அது உங்களுக்கு டக்குன்னு புரியலன்னா என்ன ஆகும்? தேவையில்லாம ஒரு பயம் வந்து இருந்த நம்பிக்கையும் போயிடும். அதனால புதுசா எதையும் ட்ரை பண்ணாம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். காலையில எந்த ஒரு டென்ஷனும் பதற்றமும் இல்லாம இருக்கணும்னா நைட்டே உங்க பேக்கை ரெடி பண்ணி வச்சிடுங்க. ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப், தேவையான பென்னா, பென்சில், வாட்ச், தண்ணி பாட்டில்னு இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுங்க. காலையில எந்த அவசரமும் இருக்காது, ரிலாக்ஸா இருக்கலாம். அடுத்து சாப்பாடு. நம்ம மூளை எக்ஸாம்ல சூப்பரா வேலை செய்யணும்னா நல்லா சாப்பிடணும். ராத்திரிக்கு ரொம்ப ஹெவியா எண்ணெயில பொரிச்சது, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வேண்டாம். அது உங்களை மந்தமாக்கி தூக்கத்தையும் கெடுத்துடும். அதுக்கு பதிலா நல்ல ஆரோக்கியமான சமச்சீரான உணவா சாப்பிடுங்க. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். அதுதான் தூக்கம். குறைஞ்சது 7 மணி நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். இதுல மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் செஞ்சுக்காதீங்க. ஏன் தெரியுமா? நாம நல்லா தூங்கும்போதுதான் நாம படிச்ச விஷயங்களெல்லாம் நம்ம மூளையில சரியா பதிவாகும். காலையில எக்ஸாம் எழுதும்போது ஃப்ரெஷ்ஷா நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இந்த தூக்கம் ரொம்ப அவசியம். ஓகே, ராத்திரி என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம் அன்னைக்கு காலையில அந்த நாளை எப்படி டென்ஷன் இல்லாம ஒரு அமைதியான தொடக்கத்தோட ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப் மார்னிங் ருட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. கடைசி நேர டென்ஷனுக்கு குட் பை சொல்லிடலாம். 1, கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிங்க, அப்போதான் அவசரப்படாம இருக்கலாம். 2, நல்ல ஒரு புரோட்டீன் நார்ச்சத்து இருக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. 3, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க பேக்கை ஒரே ஒரு தடவை ஃபைனலா செக் பண்ணிக்கோங்க. 4, எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க, அப்போதான் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. எக்ஸாம் டென்ஷன்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லி நிறைய காஃபி குடிக்காதீங்க. அது உங்க பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கி தலை சுற்றல் மாதிரி பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். சோ காஃபிக்கு ஒரு பெரிய நோ சொல்லிடுங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைசி நேரத்துல சப்ஜெக்ட் பத்தி விவாதம் பண்றத தவிர்த்துடுங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு தெரியாத எதையாவது பேசிட்டா தேவையில்லாம உங்க மனசுல ஒரு சந்தேகம் வந்துடும். பாசிட்டிவா இருங்க. உங்க மனச அமைதியா வச்சுக்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்தாச்சு. பேப்பர் உங்க முன்னாடி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸாமை எப்படி எதிர்கொள்றது? அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்ப பார்க்கலாம். இதுதான் உங்க எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல கேள்வித்தாளம் முழுசா கவனமா படிங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஈஸியான கேள்விகள்ல இருந்து ஆரம்பிங்க. இது உங்க நம்பிக்கைய அதிகப்படுத்தும். ஒரு கஷ்டமான கேள்வியிலே நேரத்தை வீணடிக்காதீங்க. அத அப்புறம் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பகுதிக்கும் நேரத்தை சரியா ஒதுக்கி அதை ஃபாலோ பண்ணுங்க. கடைசி சில நிமிஷங்கள்ல நீங்க எழுதின பதில்களை ஒரு தடவை சரி பாருங்க. சின்ன சின்ன தவறுகளை திருத்த இது ரொம்ப உதவும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா டிப்ஸுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான அடிப்படை தத்துவம் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம் வாங்க. உண்மையான தயாரிப்புங்கிறது வெறும் கடைசி நேரத்துல மனப்பாடம் பண்றது மட்டும் இல்ல. அது உங்க மனநிலை, உங்க திட்டமிடல் பத்தினது. அந்த கடைசி 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு அமைதியா எவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்கிறது தான் உங்க வெற்றியே தீர்மானிக்கும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாம இப்போ பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்க அடுத்த எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க மாத்திக்க போற அந்த ஒரு சின்ன விஷயம் என்ன? யோசிச்சு பாருங்க.
உங்க தேர்வுகள்ல வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.